செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக தமிழகத்தில் போராட்டம் நீடித்து வருகிறது. முல்லை பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்தும், சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் தமிழகத்தில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. ஈரோட்டில் அனைத்து வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் வியாபாரிகள் சங்கம், ஜவுளி சந்தை அமைப்புகள், திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 130 அமைப்புகள் பங்கேற்றுள்ளன. மேலும் ஆட்டோக்களும் இயக்கப்படாததால் நகரில் உள்ள அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கேரள அரசை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் காந்தி மார்க்கெட்டில் உள்ள அனைத்து கடைகளும் வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. இதேபோல் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இன்று ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளான பள்ளிப்பட்டி, ஈசநத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள ரயில்வே தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள ரயில்வே தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கத்திற்கு கடந்த 18 வருடங்களாக சங்க தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் சங்க தேர்தலை உடனடியாக நடத்தக்கோரி 1500க்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் இன்று 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பணிகள் பாதிக்கப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூரில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து தரப்பு அலுவலர்களும் விவசாய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு பிரச்சினையை உடனடியாக தீர்க்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். முல்லை பெரியாறு பிரச்சனையை நாங்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். தஞ்சை மாவட்ட விவசாயிகள் இப்ப ஏன்னா அங்க போற தமிழரையும் தாக்குறாங்க, இங்க போராடுற விவசாயிகளையும் போலீஸ் தாக்கிட்டு இருக்காங்க. அதனால மத்திய, மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கிறோம். தற்போது நிலவி வரும் கடும் குளிரின் காரணமாக நெல்லில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதாகவும், எனவே நெல்லுக்கான ஈரப்பதத்தின் அளவை தளர்த்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அப்போது கோரிக்கை விடுத்தனர். மேலும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2000 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 3000 ரூபாயும் உயர்த்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது விவசாயிகள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. பனி அதிகமா இருக்கிறதுனால ஈரப்பதம் எங்களுக்கு 20க்கு மேல வேணும். அதனால நாங்க நெல்லு காய வைக்க முடியல, வெயில் அடிக்கல. அதனால 20% மேல ஈரப்பதம் வேணும். நெல்லு குவிண்டலுக்கு 2000 ரூபாயும், கரும்புக்கு 3000 ரூபாயும் டன்னுக்கு வழங்கணும்னு மத்திய, மாநில அரசை கேட்டுக்கொள்ளும். விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். விழுப்புரம் சர்வேயர் நகரில் வசித்து வருபவர் ஜெயச்சந்திரன். விவசாயம் செய்து வரும் இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 12 பவுண்ட் நகை மற்றும் 14,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சோதனை நடத்தினர். விழுப்புரம் பகுதியில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். இதேபோல் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடையின் பூட்டை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து விருதுநகர் பஜார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை பாலசாஸ்தா ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் வண்ணாரப்பேட்டை பேராட்சி அம்மன் கோவிலில் பூக்குழி விழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கினர். இதனையடுத்து கணபதி ஹோமம், லட்சார்ச்சனை, அபிஷேகம், புஷ்பாஞ்சலி, அன்னதானமும் சப்ர வீதி உலா நடைபெற்றது. இதேபோல் சென்னை சூளை அருகே உள்ள சொக்கவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி இறைப்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து திருவிளக்கு தட்டு ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதி வழியாக பஞ்சவாத்தியம், காவடி, தாள பொழிவுடன், வான வேடிக்கையுடன் விழா பந்தலுக்கு வந்தடைந்தது. கன்னியாகுமரி அருகே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஊர்வலமாக சென்ற நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.
கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம், திருவட்டாறு, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சுமார் 50க்கும் மேற்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வீதியில் ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அப்போது செண்டை மேளம் முழங்க கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் நடனமாடி சென்ற நிகழ்ச்சியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதேபோல் காரைக்காலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அலங்கார பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இந்த ஆண்டு புதிய வகை அலங்கார பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளதால் பொதுமக்கள் ஆவலோடு வாங்கி செல்கின்றனர். தமிழக கேரள இடையே போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளதால் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் 5 லட்சம் கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்லடம் பகுதியில் இருந்து நாள்தோறும் கேரளாவுக்கு செல்லும் 2.5 லட்சம் கிலோ கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளன. கடந்த 2 நாட்களில் மட்டும் இங்குள்ள கறிக்கோழி பண்ணைகளில் சுமார் 5 லட்சம் கிலோ கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். இவ்விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்லடம் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. விளையாட்டு விபரீதமாகும் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாய் இந்த காட்சி பதிவு அமைந்துள்ளது. செல்போனில் உள்ள விளையாட்டு ஒன்றில் எறும்புகள் ஊர்வது போன்று காட்சிகள் தெரிகிறது. அதனை உண்மை என்று எண்ணி தவளை ஒன்று பிடிக்க முற்படுகிறது. மீண்டும் மீண்டும் தவளை முயற்சி செய்வதை விளையாட்டாக பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் தனது விரலை எதேச்சையாக குறுக்கே நீட்டவே தவளை அவரது விரலை கடித்தது. தவளை செல்போனில் விளையாடுவது ஆச்சரியம்தான். நியூசிலாந்தில் திடீர் நிலநடுக்கம், பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.